வணக்கம். இன்றைய நாள் 27/11/2025 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரத்தின் மகத்துவத்தை உணர்த்தி நிற்கும் தமிழ் தேசம். முதல் மாவீரர் சங்கம் என அழைக்கப்படும் சத்யநாதனுக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல். இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம், இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை. மோசமான வானிலையால் நாடு முழுவதும் 31 பேர் உயிரிழப்பு, 4008 பேர் பாதிப்பு. ரயில்வே தொழிலாளர்கள் மீது ரயில் மோதியதில் சீனாவில் 11 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மாவீரத்தின் மகத்துவத்தை தமிழர் தேசம் இன்று உணர்ந்து நிற்கும் என்று அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர் நிமல் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். நவம்பர் 27 தமிழ் தேசிய மாவீரர்களை கூட்டாக நினைவு கூறும் நாள். ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்காக தன்னுயிர்களை ஈர்த்த மானமான மறவர்களை எங்கள் தேசம் பூசிக்கின்ற அற்புத நாள். இந்த நாள் எமது ஈழத்தமிழர்களிலிருந்து உலகம் முழுதும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களின் மனங்களின் நீரத்தையும் வீரத்தையும் பிறப்பிக்கின்ற நாள். எனவே மாவீரர்களின் நினைவுகளுடன் ஈழத்தமிழ் மக்கள் ஆகிய நாம் எமது கடமைகளை வினைத்திறனுடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வலிமை மிகுந்த நாளாகவும் அமைகிறது. இம்முறை மாவீர நாளில் தமிழர் தேசியம் என்றுமில்லாத வகையில் பேரெழுச்சியுடன் காணப்படுகின்றமை மாவீரர் பெற்றோர்களையும் உறுத்துணியோரையும் பெருமிதம் கொள்ள வைக்கும். தமிழர் தேசம் எங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டுள்ளதுடன் எங்கும் மாவீரர்களை நினைவு கூறுகின்ற பாடல்களின் ஒளி நம் வாழ் மீதும் மீட்டெழும் முதல் மீதும் கொண்டுள்ள மிகப்பெரிய நம்பிக்கையை உணர்த்துகிறது. நினைவு கூறுதல் என்பது உலகமெங்கும் உள்ள மக்களின் அடிப்படை உரிமை. அது மக்களின் உணர்வு வெளிப்பாட்டின் ஆற்றுப்படுத்தல். ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நினைவேந்தல் என்பது பண்பாட்டு உரிமை. அதனை உலகம் முழுவதும் உள்ள நமது மக்கள் அனைத்து சமூகங்களும் உணர்த்தும் வகையில் நினைவேந்தலில் ஈடுபட்டுள்ளனர். உன்னத லட்சியத்திற்காக தமது இளமையையும் தமது வாழ்வையும் தமது இன்பங்களையும் துறந்து களமாடி மாண்டவர்கள் மாவீரர்கள். தேச விடுதலை ஒன்றே தங்கள் பெரும் லட்சியம் என்று மண்ணில் விதையான மாவீரர்களை பல இடர்பாடுகளின் மத்தியிலும் மக்கள் நினைவேந்தல் செய்வதுதான் மாவீரத்தின் மகத்துவமாகும். எங்கள் தேசத்தை மக்களின் வாழ்வையும் வழிபூட்டும் பணிகளை இன்னமும் பேரெடுப்பில் செய்ய வேண்டும் என்ற ஊந்துதலை விதைக்கும் இப்புனித நாளில் ஆவோதியான எங்கள் உயிர்களுக்கு மேலான மாவீரர்களுக்கு அகவணக்கத்தை செலுத்துகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த தினம் நல்லூரில் கொண்டாடப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் உள்ள தியாக திலீபனின் நினைவாலயத்தின் முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு பரிமாற்றப்பட்டதுடன் கேக், இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளும் உள்ளிட்டவைகளும் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முதல் மாவீரர் சங்கம் என அழைக்கப்படும் சத்யநாதனுக்கு ஈகச்சுடரேற்றி இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. வெல்வெட்டித்துறையில் உள்ள அவரது இல்லத்திற்கு முன்பாக ஈகச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது மாவீரர் பண்டிதரின் தாயார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், வெல்வெட்டித்துறை முன்னாள் நகரசபை உறுப்பினர் கான சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்தோனேசியாவில் வடக்கு சுமத்ரா தீவு அப்பால் இந்திய பெருங்கடலில் இன்று காலை 6.6 ரீட்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கைக்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று இலங்கை வளிமண்டலத்தில் திணைக்களம் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் அனைத்து கடலோர பகுதிகளும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளியிட்டுள்ளது. அண்மைய வாரங்களில் இப்பகுதியில் ஏற்படும் முதல் மிதமான நிலநடுக்கம் இதுவாகும். இந்தோனேசியா பகுதியிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடலில் நவம்பர் 9 4.8 ரீட்டர் அளவான நிலநடுக்கம் பதிவானது. அந்நேரம் கடந்த தசாப்தங்களில் மிகப்பெரிய பேரழிவு நிலநடுக்கம் 2004 டிசம்பர் 26 வடக்கு சுமத்ராவில் கடலிலும் அடியில் ஏற்பட்டது.
9 ரீட்டர் அளவிலான இந்த நிலநடுக்கம் இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் பிற இந்திய பெருங்கடல் கடற்கரைகளை தாங்கி 2,20,000க்கும் மேற்பட்ட மக்களை கொஞ்சம் மிகப்பெரிய சுனாமியை தூண்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 நவம்பர் 17 முதல் 27 வரை இலங்கையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட பல்வேறு பேரிடர் சூழ்நிலைகளில் மொத்தம் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூற்றுப்படி இந்த காலகட்டத்தில் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 10 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 17 மாவட்டங்களிலும் 1158 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 4008 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 41 குடும்பங்களைச் சேர்ந்த 131 நபர்கள் தற்போது 5 தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 136 குடும்பங்களைச் சேர்ந்த 472 பேர் அவர்களது உறவினர்களின் வீடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஹெரோயின் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் தலைமையக காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 4 ஆண்களும் மற்றும் கேரளா கஞ்சா போதைப் பொருட்களுடன் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். சீனாவின் தென்மேற்கு நகரமான கும்கிங்கில் இன்று ரயில்வே தொழிலாளர்கள் குழு மீது ரயில் ஒன்று மோதியதில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஒரு தசாப்தத்துக்கு மேலான காலப்பகுதியில் நாட்டின் பதிவான மிக மோசமான ரயில் விபத்தாகும். நகரின் லியோயாங் டவுனில் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தின் வளைவு பகுதியில் இருந்த தொழிலாளர்கள் மீதே குறித்த ரயில் மோதியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர்கள் ஒரு அறிக்கையும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். சீனாவில் ரயில் வலையமைப்பு உலகில் மிகப்பெரியது. 1,60,000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் நீண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான பயணிகளை முன்னெடுக்கிறது. சீனாவில் ரயில்வே அதன் செயல்திறனுக்காக பாராட்டப்பட்டாலும் கடந்த தசாப்தங்களில் சில மோசமான விபத்துக்களை சந்தித்துள்ளது. இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியையும் பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.